அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஓகே. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஹீரோ அவங்கள மதிக்க மாட்டாங்க. பெரிய இடத்துல இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் கால் மேல கால் போட்டு சொல்லுங்க வரேன் போங்க. அது சூசைடா இல்ல என்ன? விஜயும் வந்து 2-3 படத்துக்கு சொல்லி அமிச்சாங்க. பட் டிஆர்லாம் சொல்லுவாரு, மாஸ் இந்த பொண்ணு இப்படி ஆடுறாங்கப்பா, செம்ம டான்சர் மாஸ் இந்த பொண்ணு. சிரஞ்சீவி சார் மெகாஸ்டார், அவர் எங்க மாஸ்டர் கேட்பார், தாரகாரு எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க இந்த பொண்ணை, பேய் மாதிரி ஆடுறா இவ. தளபதியில மம்முட்டி சார் கூட ஒரு போட்டோ எடுங்க, நான் போட்டோ எடுங்கன்னு போட்டோகிராஃபர்கிட்ட கேட்டா எடுப்பாரு, ஆனா திரும்பி வராது அந்த போட்டோ. பிரெக்னண்டா இருந்தாலும் we were dancing. ராதிகா மேம் திட்டுவாங்க, இப்ப பாரு நீ குழந்தை செட்லயே பெத்துட போற ஏவிஎம். தாரதப்பட்ட பண்ணப்போ ஒரு 14 kg எழுச்சேன் நான். இவ்வளோ நாள் ஒரு ஃபீமேல் கோரியோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணதுனால மிச்சம் அந்த ஃபெமினேனா இருக்கும் சாரோட ஸ்டெப்ஸ் எல்லாம். இப்போ பிரபு வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு மேனரிசம் வந்துச்சு சாருக்கு. சென்னை டி நகரில் தங்கமயில் வழங்கும் திறப்பு விழா சலுகை, தங்கத்துக்கு தங்கம் தள்ளுபடியில் வெள்ளி, மார்ச் 2 வரை மட்டுமே. யாராச்சும் பாராட்டன் கொடுத்துருப்பாங்களா மேம் டான்ஸுக்குன்னு வரும்போது? அது நெருக்கமா இருக்கும் கண்டிப்பா மனசுக்கு. ஏன்னா முதல்ல நம்ம பாராட்டு வாங்கியிருக்கோம், சினிமால இருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற நெருக்கமா இருக்கும். அந்த கமெண்ட் பத்தி எல்லா செட்லுமே நம்மள வந்து பின்னாடி வச்சுட்டாங்க. ஹைட் ஒரு ப்ராப்ளம். ஓகே, நான் தான் இருக்கிறதுல டாலஸ்ட். எனக்கு அப்புறம் சாந்தி இந்த மெட்டிவலியில் வருவல அவ. ஸோ ஹைட்டாட தான் சொல்லுவாங்க. முதல்லலாம் ஒரு லைன் ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ தான் வந்து சுந்தரம் மாஸ்டர் சாங்ஸ், ராஜு சுந்தரம், பிரபுதேவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயினோட முன்னாடி, ஹீரோவோட முன்னாடி டான்சர்ஸ் நிற்பாங்க. இங்கே 3 பேர், இங்கே 2 பேர், ஹீரோயின் நடுவில் அங்கே ஒரு 10 பேர். ஸோ ஃபார்மேஷன் மாறி இருக்கு ஃபார்மேட்டு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போல்லாம் 10 பேரும் பின்னாடி நிற்கணும். டான்சர்ஸ்க்கும் ஹீரோயினுக்கும் ஒரு 20 மைல் தூரம் இருக்கும். நம்ம கோரஸ் எல்லாம் வரப்போ கை எப்படி இப்படி ஆட்டினா தான் டான்சர்ஸ் பின்னாடி இருக்காங்கன்னே தெரியும். அந்த க்ரீன்ஸில் ஒரு வெள்ளை ட்ரெஸ் தெரியுதுன்னா அது டான்சர்ஸ் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து டான்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கூட ஃப்ரண்ட் லைன் கூப்பிட்டு வந்து ஆட வைக்கிறப்ப சுந்தரம் மாஸ்டர் சாங்ஸ்லாம் டிஆர்லாம் சொல்லுவார், மாஸ்டர் இந்த பொண்ணு இப்படி ஆடுறாங்கப்பா, செம்ம டான்சர் மாஸ்டர் இந்த பொண்ணு, நல்லா ஆடுற மாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தெலுங்கு டைரக்டர் ஒருத்தங்க, அவங்க என்ன மாஸ்டர் இந்த பொண்ணு என்ன சாப்பிடுது, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக மானு மாதிரி துள்ளி துள்ளி ஆடுது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த செட்டில் அந்த இடத்துல தான் நமக்கு தெரியும். ஹீரோ சார் சிரஞ்சீவி சார் மெகாஸ்டார், அவர் எங்கள் மாஸ்டர் கேட்பார், தாரகாரு எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க இந்த பொண்ணை, பேய் மாதிரி ஆடுறா இவ. அதெல்லாம் தான் நமக்கு ஒரு பூஸ்ட் அப். இன்னும் அதை விட பயங்கர பேய் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பெஸ்ட் டான்ஸர்னு பேர் வாங்குறது அந்த செட்டுக்குள்ளே அப்ரிஷியேட் பண்ணாங்க, உடனே கிளாப் பண்ணுவாங்க, செம்மையாக பண்ணுறாங்க. அப்போ சிரஞ்சீவி சார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, மாஸ்டர் சொல்லுங்க இந்த பொண்ணை வேணா நம்ம அப்ராட் அனுப்பி வேறு விதமான ஃபார்ம் டான்ஸு, பேலேவோ இல்லை டேப் டான்ஸோ ட்ரெயின் பண்ணலாம் சுஜாதாக்கு, அந்த அளவுக்கு கேப்பபிள் அவ. அப்போ நான் என் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னாங்க மாஸ்டர். நம்ம அம்மாவும் அப்படி அனுப்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஷீ கேன் டூ இட், இவளால் முடியும், இப்போ வேறு ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், அப்போல்லாம் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து தளபதியில் மம்முட்டி சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுங்க, நான் ஃபோட்டோ எடுங்கன்னு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கேட்டால் எடுப்பார், ஆனால் திரும்பி வராது அந்த ஃபோட்டோ. இப்போ செல்ஃபி வச்சுட்டு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க எல்லா கூடயும். ஸோ எங்களுக்கு எல்லாமே அது நினைவுகளாகவே இருக்குது. எதுவுமே வந்து கையில் கிடையாது, மெட்டீரியலாக கிடையாது. நம்மளை பாராட்டினதும் சரி, நம்மளோட சத்யராஜ் சார் சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. தளபதி சாங் பார்த்தப்போ ரேவதி சத்யராஜ் சார் ஒரு சாங் பண்ணிட்டு தான் சொன்னாங்க, என்ன டான்ஸர் இல்லை இவ அப்படின்னா, நாங்களாம் ஹைட்டுமா எங்கே இருந்தாலும் தெரியும் அப்படின்வாங்க சத்யராஜ் சார். ஹைட்டாக இருந்தாலும் ஹிந்தி மூவி ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போது நான் 40வது தான் நிற்கிறேன். அந்த மூமெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ முதல்ல டேரக்டர் வாட்ச் பண்ணுவாங்க ஹீரோயின் வரத்துக்கு முன்னாடி, அந்த கம்போசிஷன் ஓகேவா அப்படின்னு பார்க்குறப்ப அவர் சொன்னார் அந்த டேரக்டர், மாஸ்டர் ஒரு லடுக்கி என்ன, ஷீ இஸ் ஈக்குவல் டு 100 டான்ஸஸ் ஓகே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பயங்கர கிரெடிட் இல்லையா நமக்கு. ஏதோ கடமை, ஏதோ வீட்டை சொன்னாங்கன்னு வந்துட்டோம், ஒரு 4 வருஷம் செஞ்சோம், கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைச்ச. கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் we were dancing. ராதிகா மேம் திட்டுவாங்க, தென்றல் சுடும்ல நான் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு. ஓகே, இப்போ பாரு நீ குழந்தை செட்லயே பெத்துட போற ஏவிஎம் 8th ஃப்ளோர்ல அப்படின்வாங்க. அந்த டைம்ல நீங்க டான்ஸ் போயிட்டு டான்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் நான். எனக்கு 18th டெலிவரின்றப்ப நான் 10th வரைக்கும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். யாரும் அட்வைஸ் பண்ணலையா மேம், வீட்டில் இருங்க டான்ஸ் பண்ணா நல்லது தானே சொல்றாங்க டாக்டர்ஸ். நார்மலாக இப்போ எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றாங்கல்ல, வாக்கிங் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, ஆசனாஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் ஒன்றும் சொல்லல. ஹி நோஸ் தட் ஐ எம் டான்சர்.
ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவங்க தான் திட்டுவாங்க, ஆர்டிஸ்ட்டுங்க தான். என்னடி உனக்கு சாப்பாடு இல்லையா, எதுக்கு நீ வர, குழந்தைய இங்கேயே பெற்றுட போகிற பாரு செட்டில் நீ அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா, பரவாயில்லக்கா, ஐம் கம்ஃபர்டபுள். நம்ம ஓகே. கம்ஃபர்டபுளாக இல்லாமல் நம்ம போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஒர்க் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அது என்னோட பேஷன், அது டான்ஸ் இல்லைன்னா நான் இருக்க முடியாது. அதனால ஐ செட் நோ. அப்புறம் 12th 13th கூட ஷூட்டிங் இருந்தது. தட் டைம் ஐ செட் இல்லை மாஸ்டர், என்னால் முடியாது. கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு, நின்றுட்டே இருக்கணும் இல்லையா அசிஸ்டன்ட், என்ன காலையிலேருந்து காலெல்லாம் வீங்குது, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் மாஸ்டர், ஐ நாட் ஒர்க் ஃபார் திஸ் சாங் அப்படின்னு. சரி சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, டேக் ரெஸ்ட் அப்படின்னாரு. ஒரு வாரம் தான் ரெஸ்ட். 18th ஐ டெலிவர்ட். ஓகே. 10th தான் நான் ஸ்டாப் பண்ணேன். 18th டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 months வீட்டில் இருந்தேன். 40 டேஸ்லேருந்து சென்னையில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் டெலிவரிக்கு அப்புறம். 3rd மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் விஜிபி அந்த டிஸ்டன்ஸு. 5th மந்த்துக்கு அப்புறம் அவுடோரே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது என்ன சொல்கிறது, என் பசங்களுக்கும் அதுதான் சொல்லுவேன் நான். சாகிற வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கினே இருக்கும், ஷூட்டிங்கில் இருந்துட்டு. தளபதி படத்துல மெமரிஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. நாங்க சோஷியல் மீடியால ஒரு போட்டோ பார்த்திருந்தோம். நீங்க தளபதி ஒரு சாங்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க. அப்படியே கட் பண்ணா அண்ணாத்த படத்துலயும் நீங்க டான்ஸ் ஆடிருப்பீங்க. அந்த போட்டோ கம்பேர் பண்ணி பார்த்திருந்தோம். உங்க ப்ரொஃபைல்ல பார்த்திருந்தோம். ஆமா சோ அந்த ஜேர்னி பாருங்க. 1991ல தளபதி வருது. 2021, 22 அந்த டைம்ல ஆமா. அண்ணாத்த வருது. இந்த 30 வருஷம் ஜேர்னியை திரும்பி பாருங்க. டான்ஸ் ஜேர்னி எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா ரஜினி சாரே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல. பண்ணலையா? பண்ணல. ஏன்னா நீங்க தளபதியில பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஐ வாஸ் 60 58 கிலோ தான் இருப்பேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் வி டிட் ஷோ வித் ரஜினி சார். சாரோடைய ஆல் ஓவர் யூரோப் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வெரி க்ளோஸ் டு சார் அண்ட் ஜுலிமா. நாங்கள் சிங்கப்பூர் ஷோஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரான்ஸு, கனடா, சுவிட்சர்லாண்ட் எல்லாம் ஷோஸ் போயிருக்கோம். அப்போ சார் வந்து ஆக்சுவலாக எங்ககிட்ட ஏன் க்ளோஸாக இருப்பார்னா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாரோட 10 வருஷம் அவர் தான் டூப் ஆர்டிஸ்ட் ஸ்டண்ட்ல. எந்த காலத்துல மேம் இது? 81 82ல பாயும் புலி, முரட்டுக்கரங்கள், முரட்டுக்காலை. ஆமா நான் மகாநல்ல, தம்பிக்கு எந்த ஊரு, அதெல்லாமே இவரு தான் டூப்பு சாருக்கு. அப்ப சார் சொல்லுவாங்க, அவன் இல்லைன்னா நான் இல்லைம்மா. அவன் தான் பயங்கரமா ஸ்பின் பண்ணுவான், ஹெல்மெட்டை போட்டு காலை ரிவர்ஸ்ல எல்லாரையும் அடிப்பான், க்ளோஸ்அப்ல நான் ஹெல்மெட்டை கழட்டுவேன் அப்படின்னு யூஸ் டு என்ன சொல்றது, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுப்பாரு. எப்பவுமே தலைவா தலைவான்னு தான் கூப்பிடுவார் எங்க வீட்டுக்காரர் அவரு பாபுவை. ஸோ அந்த அளவுக்கு அவங்க, நான் அவரோட ஒய்ஃப்ன்றதுனால என்னையும் அவருக்கு சார் ரொம்பவுமே க்ளோஸாக கை போட்டு தான் பேசுவாங்க எப்பவுமே. ஸோ சார் அப்போ தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேப், நான் மாஸ்டர் ஆகிட்டோம், நாங்கள் அப்படியே தெலுங்குக்கு போயிட்டோம், சாரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அண்ணாத்த என்ன பார்க்குறப்போ நான் வணக்கம் சொன்னேன். அவர் கொஞ்சம் லேட் ஆச்சு என்ன ரெக்கக்னைஸ் ஓகே. பண்ணிக்க கூட. ஆனால் இவருக்கு சர்ஜரி பண்ணோம், பைபாஸ் பண்ணப்போ காலில் பேசினார் சார். ஓகே. கால் எல்லாம் பண்ணாங்க. ஒன்றும் டென்ஷன் ஆகாது சுஜாதா, நான் இருக்கேன், ஒன்றும் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு பேசினாங்க. நேராக பார்த்ததே கிடையாது. அண்ணாத்தனை தான் பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க, அந்த பெனர்ஜின் தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு. சார் சுஜாதாவை பார்த்தீங்களா சார், எப்படி இருந்த சுஜாதா சார் அப்படின்னு. அதான் எனக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணல, சுஜாதா ஏன் இப்படி, எப்படி ஹவு அப்படின்னு. சார் என்ன சார் பண்ணுறது, லெக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு, நீ ப்ராப்ளம் வந்துடுச்சு, செகண்ட் டெலிவரி, ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிடும், நான் சர்ஜரி பண்ணல, அதனால அப்படியே ப்ளோட் ஆகிட்டேன், ரொம்ப டான்ஸ் பண்ண முடியாது, மானிட்டர்கிட்ட உட்காந்துட்டே இருந்ததுனால அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு சாரே என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. நிறைய பேர் கேட்பாங்க, மாஸ்டர் என்ன எப்படி ஆயிட்டீங்க, மாஸ்டர் என்ன எப்படி ஆயிட்டீங்கன்னா, நான் எப்படி ஆயிட்டேன், எல்லாரும் என்ன எப்படி ஆயிட்டேன்னு கேட்குறாங்களேன்னு. ஒன்ஸ் ஈசன் சாங் வந்தப்போ தான் நானே என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறேன். இப்போ நம்ம ஷூட்டிங் ரெடி ஆகிறப்ப, மாஸ்டர் பண்ணுறப்பமா ஒரு குர்த்தி போட்டு ஒரு ஜீனை போட்டு தொப்பியை மாட்டி போயிட்டே இருப்போம். கண்ணாடி முன்னாடி ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இருக்காது நமக்கு. ஈசன் சாங்ல என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பார்த்தப்பறம் நானே ஷாக் ஆயிட்டேன், இவ்வளோ குண்டா இருக்கேனா, மை காட் அப்படின்னு எனக்கே அப்போதான் உரைச்சிது. ஓஹோ, நம்ம இவ்வளோ வெயிட் போட்டுட்டோம், அதனால தான் எல்லாரும் மாஸ்டர் ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்குறாங்க. கரெக்ட் தான் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாவது டைட் பண்ணுவோம், வி ஹாவ் டு ஒர்க், இல்லை நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது ஈசன் சாங்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நவ் அப்படி ஸ்லோவா தாரத்தப்பட்ட பண்ணப்போ ஒரு 14 kgs எழுச்சேன் நான். ஓகே. அந்த கேரக்டருக்காக. கேரக்டருக்காகன்னு இல்லை, நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா. சார் எல்லாம் பயங்கர பெண்ட் எடுத்துடுவாரு, ஏற்கனவே மிரட்டி வச்சிருக்காங்க. சார்கிட்ட எல்லாம் ரொம்ப ஓவியெல்லாம் அடிக்க முடியாது, அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அடிச்சிடுவாரு, அப்படி இப்படின்னு மிரட்டி இருக்கிறதுனால நம்ம எள்ளுன்னா எண்ணெயா நிற்கணும் இல்லையா. அதனால ஐ ஷுட் சப்போர்ட். ஏன்னா ஈசன் சாங்ல நான் லாஸ்ட்ல மட்டும்தான் ஆடுவேன், ஃபுல் சாங் ஆடவே மாட்டேன், உட்காந்துட்டு இருப்பேன், சும்மா நடந்து பாடுவேன். பாடுவீங்க. பட் மூவி அப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறப்போ அங்கேருந்து படி இறங்குங்கம்மா ஃபாஸ்ட்டாக அப்படின்றப்போ என்னால் இறங்க முடியாது சார், முட்டு வலின்னு சொல்லக்கூடாது இல்லையா, நம்மளை போட்டிருக்காங்க அப்படின்றப்போ. ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். என்ன சார், பாலா சார் படம் தாரத்தப்பட்ட, தில்லுக்கு துடில் டான்ஸ் பண்ணுவேன், சந்தானமுக்கு அம்மாவா பண்ணுறப்போ. அண்ணாத்தை ஆக்சுவலாக ஃபுல்லாக கண்டினியூ பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க இந்த ஷெடியூலில் ஒரு 10 days சாங் மட்டுமே பிளான் பண்ணாங்க. பிருந்தா மாஸ்டர் பண்ணாங்க, பிரேம் ரக்ஷிதா அவங்க சாங் பண்ணாங்க, இன்ட்ரோடக்ஷன் சாங்கு, மருதாணி அந்த சாங் எல்லாம் பண்ணுறப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, குஷ்பு மேம், மீனா மேம்,
நிறைய இருக்காங்க. ஜீவன் சார், லிவிங்ஸ்டன், பாண்டியராஜ் எல்லாம் இருக்காங்க. அந்த சாங்கே ஒரு எல்லாமே என்டையர் ஃபேமிலி, கீர்த்தி சுரேஷா சார் அவங்க தான் அந்த ஆர்டிஸ்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். சீன்ஸ்ன்னு எடுக்க போகிறப்ப ஐ செட் நான் குவைத் போனேன் ஒரு ஷோக்கு ஜட்ஜா. ஸோ நான் அங்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் கன்டின்யூ டிராவல் பண்ண முடியல. சார் மீட் பண்ணுவோம் சொல்லிட்டே இருந்தாங்க ரஜினி சார். நான் எனக்கு அந்த ஷூட்டிங் கன்டின்யூ பண்ண முடியல அண்ணாத்த. பட் அந்த ஸ்டில் மட்டும் யாரோ அனுப்பிச்சாங்க எனக்கு. அந்த டான்சிங் ஸ்டில் மட்டும். ஸோ நான் என்னோட சாரோட இருக்கிற அந்த இதை வந்து நான் போட்டுட்டேன் போஸ்ட்ல. கண்டிப்பா மேம். இதுக்கப்புறம் சிரஞ்சீவி சாரோட ஒரு ஃபோட்டோவும் நாங்க பார்த்திருந்தோம். லாங் பேக். அதுல பார்த்திருப்பீங்க நான் எவ்வளவு குண்டா இருக்கேன்னு. பார்த்திருந்தோம். உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோல. ஸோ அந்த ஃபோட்டோ மெமரின்றது வந்து எப்போ நடந்துச்சு மேம் உங்களுக்கு? அது கேங் லீடர் அது. ஓகே. அந்த டைம்ல. கேங் லீடர் 92 தான் அதுவும். 92 செப்டம்பர் அந்த மாதிரி தான் நான் மாஸ்டர் ஆனேன். அது 92 பிகினிங். தளபதி எல்லாமே 91, 92 அந்த டைம் தான். அது கேங் லீடர் பிரபுதேவா மாஸ்டர் அது. ஸோ சிரஞ்சீவி சாருக்கு ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, தாரா மாஸ்டர். எங்கள் தாரா மாஸ்டர் தான் என்னோட குரு. ஓகே. அவங்க கிட்ட 5 இயர்ஸாக நான் அசிஸ்டன்ட். எப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஒரு ஆஃபீஸ் போனால் நமக்கு ஒரு எம்டி இருப்பாங்க, மேனேஜர், நம்ம ஸ்டாஃபாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி டெய்லி நான் சிரஞ்சீவி சார் முடிஞ்சு தான் பார்ப்போம். ஓகே. தெலுங்கு படம்ல சிரஞ்சீவி சார் பானுப்ரியா, சிரஞ்சீவி சார் ராதா, சிரஞ்சீவி சார் ராதிகா மேம், சிரஞ்சீவி சார் சுஹாசினி மேம். ஸோ நாங்கள் மாஸ்டர் வந்து அவங்க படம் தான் நிறைய பண்ணுவாங்க. சிரஞ்சீவி சார் படம், நடுவில் நாகார்ஜுன் சார் படம், பாலகிருஷ்ணா சார் படம், வெங்கடேஷ் சார் படம் பண்ணுவாங்க. பட் சாங்ஸ்னா இவருக்கு தான் நிறைய இருக்கும். இஸ் அ வெரி கிரேட் டான்சர் சிரஞ்சீவி சார். அதனால நாங்கள் அவரை தான் பார்ப்போம். டெய்லி அவர் முடிஞ்சு தான் பார்ப்போம். விஜிபியில் பார்ப்போம். டக்குன்னு கட் பண்ணால் ராஜஸ்தான் அவரை தான் பார்ப்போம். அங்கேருந்து வந்தோன்னா ஊட்டியில் அவரை தான் பார்ப்போம். அப்போ அவர் வந்தோன்னு சொல்ல நம்ம பொண்ணு வந்துருச்சுப்பா அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆஃபீஸ் கோயிங் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 இயர்ஸ் சாரோட ஒர்க் பண்ணதுனால. இன்ஃபேக்ட் சார் தான் வந்து என்ன சில்க் ஸ்மிதா கூட நிறைய சாங் பண்ணியிருக்கோம் சார் கூட, சோலோ சாங்ஸு. அவள் நல்ல க்ளோஸ் டு மீ. அவள் தான் மாஸ்டர் பண்ணு அப்படின்னு சொன்னதே. நீ மாஸ்டராக பண்ணு, எனக்கு ஒரு சாங் பண்ணணும் நீ எனக்கு அப்படின்னு சொன்னோன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரெடி ஆகலை. பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் ஆச்சு, சொல்கிறா எனக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு. ஐ டிட் அ சாங். ஸோ அது நல்லா வந்தோன்னா அந்த படத்தில் இன்னொரு சாங் பண்ணணும்னு சொன்னோன்னா ஐ காட் கான்ஃபிடென்ட். ஓகே ஐ கேன் டூ இட் அப்படின்னு நான் மாஸ்டர் கார்டு கொடுத்துட்டேன். பட் எனக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும். இன்னைக்கு இன்ஸ்டா இருக்குது, நம்ம எது பண்ணாலும் டக்குன்னு அப்படி போட்டுக்கலாம். அங்கே அப்போ வந்து அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும். கம்பெனிஸில் போய் நான் சொல்லணும் நான் டான்ஸ் மாஸ்டர் இருக்கேன்ற விஷயமே தெரியாது. ஏன்னா படிப்பும் பெருசாக நம்ம 8th முடிச்சுக்கிட்டோமா, அதனால ஒன்றுமே பெருசாக இந்த கம்யூனிகேஷன் நாலேஜ் கிடையாது. ஒர்க்னு இருந்துட்டோம். அப்போ வந்து ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு மேக்சின், தெலுங்கு மேக்சினில் போட்டிருந்தாங்க சில்க் ஸ்மிதா சாங். இந்த மாதிரி சுஜாதா மாஸ்டர் தாராவோட அசிஸ்டண்ட்டு கொரியோ பண்ணியிருக்காங்கன்றது கேட்டு சிரஞ்சீவி சார் என்னை கூப்பிட்டு திட்டினாங்க. நீனா அவ்வளோ பெரிய ஆளா, நாங்கள் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, நீ மாஸ்டர்னா சொல்ல மாட்டியா? நாங்கள் சார் எனக்கு சொல்லணுன்னே தெரியல சார், எனக்கு தெரியல அது என்ன. அவள் கூப்பிட்டா டக்குன்னு பண்ணிட்டேன் நான். நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வால்டர் வெற்றிவேலோட தெலுங்கு வெர்ஷன். சிரஞ்சீவி சார் அண்ட் ஸ்ரீதேவி மேம். அந்த ஃபோட்டோட பார்த்துருப்பீங்க, நீ இன்ஸ்டாவில் இருக்கான்னு தெரியல. சிரஞ்சீவி சார் அண்ட் ஸ்ரீதேவி மேம் அவங்க அவ்வளோ பெரிய ஹீரோயின். அப்போ ட்ரீம் கேர்ள் பாம்பேல அவங்க கூட பண்ணுறேன் நான். என்னோட செகண்ட் மூவி அது. ஓகே. வால்டர் வெற்றிவேல். அந்த சாங்கெல்லாம் வால்டர் வெற்றிவேலில் கிடையாது. பட் தெலுங்குல நமக்கு நம்பர் ஆஃப் சாங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக கொடுத்தாரு. செகண்ட் சாங்கை நீ பண்ணு. அவளுக்கு தெரியும் என்னோட பேட்டர்ன். ஏன்னா 5 இயர்ஸாக அவள் வந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கனால ஷீல் டூ அப்படின்னு. அதுக்கு ரொம்பவே அப்ரிஷியேஷன் கிடச்சிது எனக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எரோட்டிக் சாங் இவ்வளோ கிளாஸாக எடுக்க முடியுமா? ஓகே. ஹார்ட் ஸ்டேபிள் அதெல்லாம் வரும். ஒரு நெட்டெல்லாம் போட்டு ஒரு பழைய இந்த பின்னி மில்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு சாங், பயங்கர எரோட்டிக் சாங், செட்யூசிங் சாங். அது ஜிகே ரெட்டி சார் தான் ப்ரொடியூசர் அதுக்கு. அவங்க நம்ம தமிழ் படத்துக்கு கூப்பிட்றப்ப ஆஃபீஸில் கூப்பிட்டு சொன்னாங்க, சுஜாதா எங்கள் ஃபேமிலியெல்லாம் அவ்வளோ லைக் பண்ணாங்க இந்த சாங்கை. பிகாஸ் ஒரு எரோட்டிக் சாங் இவ்வளோ கிளாஸாக எடுக்க முடியுமா அப்படின்னு. முகம் சுளிக்காமல் எடுக்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, இட்ஸ் ரியலி குட்மா அப்படின்னு. ஸோ அப்படி சிரஞ்சீவி சார் வந்து கேங் லீடர். அவரோட எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன். மோர் தென் ஒரு 50 மூவிஸ்க்கு மேலே டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன் சாரோட. டான்ஸ். ஆமாம். கோரியோகிராஃபர் எத்தனை படம் பண்ணியிருப்பீங்க? கோரியோகிராஃபராக நான் அந்த படம் மட்டும்தான் பண்ணேன். எஸ்பி பரசுராம் மட்டும்தான் பண்ணேன். ரெண்டு சாங்கு 3 சாங்கு பண்ணோம் நாங்கள் எஸ்பி பரசுராமில். சார் அதுக்கப்புறம் ஹிந்தியில் பண்ணாங்க, அதே கேங் லீடர் எல்லாம் பண்ணாங்க. தெலுங்கு அப்படியே ஸ்பிளிட் ஆகிட்டோம் நாங்கள். சிரஞ்சீவி இவங்க வெங்கடேஷ் சாருக்கு பண்ணுறோம், நாகார்ஜுன் பண்ணுறோம். இப்போ தாரா மாஸ்டர் மாதிரி நம்ம ஒரே அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன் அப்போ பிரபு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாஸ்டராக இருக்காங்க இல்லைங்களா. அவருக்கு பிரபு ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சிரஞ்சீவி சாருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு ஃபீமேல் கோரியோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணதுனால மேபி அவர் கொஞ்சம் அந்த ஃபெமினேனாக இருக்கும் சாரோட ஸ்டெப்ஸ் எல்லாம். ரொம்ப ஹீரோயினோட ஜாஸ்தி வளைஞ்சு பண்ணுவார் சார் மூமெண்ட்ஸ் எல்லாம். இப்போ பிரபு வந்ததுக்கப்புறம் வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் டான்ஸ், வேற ஒரு மேனரிசம் வந்துச்சு சாருக்கு. ஸோ திரும்பி ஒரு கேர்ள் மாஸ்டர் வந்து பண்ணால் எப்படி இருக்கும், மேபி
தெரியல. பட் பிரபு தான் நெறைய ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் லாரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவர் மேல் மாஸ்டரோட கன்டின்யூ பண்ணாரு. எப்ப பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் பேசுவாங்க சார். அவங்க தம்பி மாஸ்டர் ஆர்டிஸ்ட்டா பண்றப்போ சொன்னாரு, "நம்ம சுஜாதா தான் வச்சு பண்ணணும்" அப்படின்னு பவன் கல்யாண் சார் பண்றப்போ. ஸோ அதெல்லாம் இருக்கு. எங்க பார்த்தாலும் இப்பவும் ஏர்போர்ட்ல எங்க பார்த்தாலும் சொல்லுவாரு, "நம்ம பொண்ணு, நம்ம பொண்ணுன்னு" சொல்லுவாங்க. பேர் ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்குது. யா. ஸோ நாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே என்ன சொல்றது, கன்னடா பண்றோம், தமிழ் பண்றோம். காதல் தேசம்லேருந்து கால் வந்துச்சு. கதிர் ஓகே. கூட அசிஸ்டண்டா நெறைய படம் பண்ணியிருக்கேன். இதயம், அறுவடை நாள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அவங்க கூப்பிடுறாங்க, அங்க பண்றோம். கன்னடா ஃபிலிம் பண்றோம். சார் அப்ப கூப்பிடுறப்ப நம்ம போக முடியாம போகல. ஸோ அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. சில்க் ஸ்மித் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அவங்களோட பாண்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ அவங்களோட சூசைடுன்றது வந்து நெறைய பேருக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. கண்டிப்பா, இந்த கண்டிப்பா. உலகம் அவங்கள எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இல்ல அதுதான் எப்பவுமே வந்து என்ன சொல்றது, உலகம் வந்து நம்ம வெளித்தோட்டத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க உள்ள இருக்கிற பிரச்சனைகளோ, அவங்க உள்ள போயிட்டு இருக்க அந்த என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஸ்மிதா அப்போ இப்ப வேற மாதிரி எல்லாம் இப்ப எல்லாருமே சாதாரணமா இருக்கவங்களே சோஷியல் மீடியால போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் வெரி வெரி குட் அண்ட் வெரி டவுன் டு அர்த் பர்சன். மேபி அவங்க வந்தப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த சேலஞ்சஸ் எல்லாம், அதெல்லாம் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ அந்த சேலஞ்சஸ்க்கு அவங்க ஒரு ரிவெஞ்ச் மாதிரி, என்ன அவன் அப்படி சொன்னா அவனை நான் திருப்பி அவனுக்கு ஏதாவது சொல்லியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருந்திருக்கலாம் மைண்ட் செட். அதனால அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஓகே. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஹீரோ அவங்கள மதிக்க மாட்டாங்க. லைட் மேன், ப்ரொடக்ஷன் அண்ணா, காஃபி குடுக்குற அண்ணாலாம் மரியாதை பேசுவா. அவங்க எல்லாரும் அரவணைச்சுப்பா. அவங்க எல்லாருக்கும் அண்ணா அந்த அண்ணாக்கு ஜூஸ் குடு, அந்த அண்ணா பார்த்துட்டு இருக்காங்க, அந்த அண்ணாக்கு வேர்க்கல குடு, இப்படி எல்லாம் சொல்ற சின்ன குழந்தை மாதிரி. பட் இந்த பெரிய இடத்துல இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் கால் மேல கால் போட்டு சொல்லுங்க வரேன் போங்க அப்படின்னு தான் பேசுவோம். அது வந்து அவளுக்கு ஏற்பட்ட வலிகள். அதனால அவளுக்கு அந்த அவங்க தான் செஞ்சாங்கன்னு இல்லை, யாரோ பெரியவங்க செஞ்சு இன்னொரு பெரியவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிப்பா செட்ல. மற்றபடி அந்த ஆஃப் செட்ல ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட். அதை நார்மலாக எங்களுக்கு லேண்ட்லைன் தான் இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணி டிரைவர் அனுப்பி நீ வீட்டுக்கு வா, ஃப்ரீயாக தானே இருக்க, ஷூட்டிங் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனால் நான் மீன் குழம்பு பண்ணேன், அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. யாருமே அந்த அளவுக்கெல்லாம் பழக மாட்டாங்க சோலோ டான்சர்ஸ். நம்ம அசிஸ்டண்ட்டு, நம்ம வேலை, நம்ம கை தட்டணும், 1 2 சொல்லணும், நம்ம மாஸ்டர் பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம். பட் ஷீல் டேக் இட் வெரி பர்சனலி. அவங்களுக்கு கொஞ்சம் மெனக்கட்டணும் நம்ம. ஏன்னா அவங்களுக்கு வந்து லிப்போ அந்த சாங்கை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸ்மிதா. ஏன்னா ஷீ இஸ் நாட் அ டான்சர். அவங்களோட அழகு, அவங்களோட கண்ணு, அவங்க வந்து அந்த ஸ்க்ரீனில் நின்னாலே போதும் அப்படின்றதுனால ஏதோ கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணணும் இல்லையா, அதனால மாஸ்டர்ஸ் மெனக்கெடுவாங்க. அதை காதுலே வாங்க மாட்டா சாங். ஆக்சுவலாக நம்ம சொல்கிற அந்த 1 2 3 4 குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோமோ, குழந்தைங்க நம்மளை பார்த்துட்டே இருக்கும் இல்லையா ஸ்டேஜில் இருக்கப்போ, அந்த மாதிரி ஷில் பி நோட்டிசிங் மீ. நான் கேமராக்கு பின்னாடி இருந்து ஐ ஹேவ் டு டூ சுமி 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொன்னா ஷில் டூ. அந்த மாதிரி நான் மெனக்கிடுவேன், கத்திட்டே இருப்பேன். 1 2 3 4 5 6 7 8 1 2 அந்த லவுடராக ஏற்றி இறக்கமாக செஞ்சாதான் அந்த மூமெண்ட் அவளுக்கு புரியும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ், அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ அதனால நிறைய என்னை கூப்பிடுவான், மேக்கப் திங்ஸ் எல்லாம் கொடுக்கும், இதெல்லாம் போட்டுக்கோ, நீயும் போட்டுக்கோ, எனக்கு ஒரு லிப்ஸ்டிக், உனக்கு ஒரு லிப்ஸ்டிக், குழந்தை மாதிரி தான். அதெல்லாம் அப்போ இம்போர்ட்டட் தான் வாங்குவாங்க அவங்க. அந்த மாதிரி ஷீ இஸ் அ வெரி, அது சூசைடா இல்லை என்ன நமக்கே தெரியாது. ஆக்சுவலாக அப்போ தான் நாங்கள் சாலிகிராமம்ல அவங்க டாக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க ஸ்மிதா கூட, அவர் தான் வருவார் செட்டுக்கு எல்லாமே. அவங்க பையனை ஹீரோ ஆக்கணுன்றதுனால ஷீ கால் மீ அண்ட் ஷீ செட், பாபு வந்து சிலம்பம் கற்றுக் கொடுக்க சொல்லு, நீ டான்ஸ் கற்றுக் கொடு அவனுக்கு, ராம்க்கு, அவனை ஹீரோவாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் ஒரு ஃபியூ கிளாஸஸ் தான் போயிட்டு இருந்தோம் சாலிகிராமம்ல. அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டிங் இருந்தது, ஹைதராபாத் போயிட்டோம் நாங்கள். அங்கே போனப்புறம் ஏர்லி மார்னிங்காக மத்தியானம் லஞ்ச் டைமில் தான் அந்த டிவியில் ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி கூட ஒரு சாங் பண்ணோம் அவங்களுக்கு, தொங்கராஸ்கோன்னு சொல்லி தெலுங்குல. அவள் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டா, நான் அங்கே தான் இருக்கேன். இந்த மெசேஜ் பார்த்தோன்னே என்ன, அங்கேருந்தும் வர முடியாது, நம்மளும் புது மாஸ்டர்ஸு, நம்ம உடனே கிளம்பி ஃப்ளைட் ஏறி நாங்கள் போகணுன்னு சொல்லவும் முடியாது. அது என்ன ஒரு மர்மமாகவே இருந்துச்சு அவளோட இது. ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன ஆச்சு நமக்கு தெரியல. கடவுள் வந்து இந்த நல்லவங்களை சீக்கிரமா எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒன்று, பொம்பளைங்க கூட அவளை விரும்புவாங்க. பொம்பளைங்க கூட பொறாமப்பட முடியாத அளவுக்கு ஷி லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இப்போ டான்ஸ் ஃபீல்டில் ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உமன் டான்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் ஃபாலோ பண்ணுவாங்க, இப்படி பார்ப்பாங்க, இப்படியான பார்வை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பார்வை இன்ன வரைக்கும் தொடருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை 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 இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஸ்டீரியோ டைப்னா மேபி ப்ரொஃபஷனல் வைஸ் நினச்சிக்கலாம். இந்த மாஸ்டர் வந்து ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் சூப்பராக எடுப்பாங்க, இந்த மாஸ்டர் வந்து
மெஹந்தி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு சங்கீத் மாதிரி ஒரு கிராண்டியர் சாங் எடுப்பாங்க. எல்லாமே ஃபீமேல் மாஸ்டர்ஸ் அப்படின்னோடனே ஒரு ஃபீமேல் ஓரியன்டான சாங்ஸ் தான் பண்ண முடியும். இவங்களை இந்த சாங்க்கு கூப்பிடலாம், டுவெட் சாங் கூப்பிடலாம், ஃபாரின்ல 2 மெலோடி சாங் இருக்குது அதுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு தான் ஆல்மோஸ்ட் எல்லா மாஸ்டர்ஸும் நினைப்பாங்க, எல்லா டேரக்டர்ஸும் நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. பிருந்தா மாஸ்டர் அதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஒரு 500 பேர் டான்ஸர்ஸை போட்டு சாங் எடுத்திருக்காங்க. ராவணா மாதிரி சாங் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? கடல் மாதிரி சாங்ஸ் அதெல்லாம் வந்து கிடையாது. அவங்க நினச்சிட்டு அவங்களோட பெர்செப்ஷன் அது. அப்படி நினச்சிக்கிட்டே நம்மளை வந்து அவங்களே சப்ரஸ் பண்ணிடுவாங்க. இது பண்ண மாஸ்டர் இதை நானும் கேட்பேன், சார் ஏன் சார் பாய்ஸ் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் கொடுக்கலாம்ல, எப்போ பாரு ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங். அல்ல மாஸ்டர், அது ஹீரோ வந்து சொல்லியாச்சு, விஜய்க்கு பண்ண அந்த மாஸ்டர் வேணும் அப்படின்னு யாரா இருந்தாலும் நினைப்பாங்க இல்லையா? ஒரு விஜய் சாங் பெரிய ஹிட் ஆகுது, அப்ப அந்த மாஸ்டர் யாரு அப்படிதான் பார்ப்பாங்க. இப்ப நாங்களும் விஜய்க்கெல்லாம் வந்து ஆக்சுவலா குஷி வந்து கட்டிப்புடி கட்டிப்புடிட்டா சாங் தாரா மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க எங்க மாஸ்டர். நான் அப்ப மாஸ்டர் ஆயிட்டேன். சாங் பண்ணிட்டு இருக்க மாஸ்டர் வந்து தெலுங்குல ஒரு 3 நாள் டேட் கொடுத்துருக்காங்க. இங்க செட் ரெடி ஆகல. அந்த கேப்ல அவங்க போயிட்டு வரதா இருந்து வர முடியல. தென் ஷி கால் மீ அண்ட் ஷி செட் நீ கண்டினியூ பண்ணு சுஜாதா. ஏன்னா மாஸ்டரோட பேட்டர்ன் எனக்கு தெரியும், நான் அந்த ஸ்கூல் அப்படின்றதுனால ஓகே. பண்ணணும்னாங்க. நான் சொன்னேன் ஐயோ சரி, வேற யாராவது கூப்பிட்டுருந்தா நான் வந்து ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நானே இண்டிபெண்டா மாஸ்டரா பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம இன்னொரு மாஸ்டருக்கு சப்ஸ்டிடியூட்டா போய் பண்ணணுமோ அப்படி. பட் இஸ் மை குரு இல்லையா? ஸோ அந்த இடத்துல மாஸ்டரோட பேரும் காப்பாற்றணும், கம்பெனியும் செட்டு போட்டாங்க. அப்போ சூர்யா மூவிஸ் ரத்னம் சார் நல்ல பழக்கம் எனக்கு. அப்போ சார் ஃபோன் பண்ணாங்க, என்ன பண்ணுறியா இல்லையா அப்படின்னு. இல்லை சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா பேசினாங்க. ஸோ அப்புறம் தான் அந்த அந்த உப்பு எல்லாம் போட்டு அந்த செகண்ட் சரணம் பல்லவி எடுத்தோம் குஷியில். ஸோ அப்போ விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீட்டில் எஸ்ஏசி சார் கூட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்பலாம் அவங்க வீட்டில் ஷூட்டிங் எடுப்போம். விஜய் சார் வந்து அந்த ரூமில் படிச்சுட்டு இருப்பாங்க, தம்பி இங்கே தான் இப்போ ஷார்ட்டுன்னு அந்த ரூமில் இன்னொரு ரூமுக்கு போவாங்க. அவங்களும் தளபதி சாங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா அவர் ரொம்ப டான்ஸ் பிரியர் அவர். ஸோ விஜயும் வந்து 2-3 படத்துக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. பட் என்னால் பண்ண முடியல. ஏன்னா நம்ம தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜஸும் பண்ணுறப்போ மேபி அப்போ வந்து அப்கமிங் தானே எல்லாருமே. ஸோ நம்ம இவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். முதல்ல எது ஒத்துக்கிறோமோ அதுக்கு போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அதெல்லாம் மிஸ் ஆச்சு எனக்கு. விஜய் கூட ஒர்க் பண்ண முடியல. அஜித் சாருக்கு பகைவன் பண்ணியிருக்கேன் நான். அதுதான் அந்த அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் இருக்காது கேர்ள் மாஸ்டர்ஸ் அப்படின்றப்போ. இப்போ பாய்ஸ் அந்த மச்சான் என்னடா அப்படின்னு கை போட்டு தோளில் பேசுவாங்க. ஃபீமேல்ஸ் அப்படின்றப்போ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், தயங்குவாங்க ஏதாவது சொல்கிறதுக்கு கூட, சஜஷன் சொல்கிறதுக்கு கூட. நான் இப்படி பண்ணிக்கிட்டுமா மேனரிசம் அது கேட்க கூட அவங்க. அதனால எதுக்கு நம்ம ஒர்க் பண்ணது டென்ஷன் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு மேல் மாஸ்டர்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால இட்ஸ் ஓகே. பட் என்னையோ நாங்கள் பண்ணுற சாங் அதுவும் பேசப்படுது இல்லைங்களா? ஹிந்திலலாம் நிறைய ஃபீமேல் கோரியோகிராஃபர்ஸ் என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல இப்போ அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு. ஃபீமேல் மாஸ்டர் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற முதல்ல இருந்தது பிகினிங்ல. நவ் இட்ஸ் ஓப்பன், எல்லாருமே எல்லா சாங்கும் பண்ண முடியும் ஓகே. அப்படின்னு. தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இப்போது சென்னை தீநகரில் திறப்பு விழா சலுகையாக 10 கிராம் தங்கத்துக்கு 1/2 கிராம் தங்கம் இலவசம். தள்ளுபடி விலையில் வெள்ளி. இச்சலுகை மார்ச் 2 வரை மட்டுமே.